ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோங்கன்னா, பழைய சாதத்தில் களி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். களி பாருங்கள், நார்மல் அரிசியில் செய்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை. இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். 2 பேருக்கு சாப்பிட்ணுங்க, ஆனால் கொஞ்சம் தான் சாதம் இருக்குது அப்படின்னா 3 பேருக்கு வர்ற மாதிரி நம்ம களி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு ஆள் சாப்பிட்றதுக்குள்ள அதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணி வச்சு சேர்த்துருக்கேன் நான். 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. எந்த அளவு கரைக்க முடியுமோ அந்த அளவு கரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம்லாம் விட தேவை, கொதிச்சிச்சுன்னா போதும். மீடியமில் வச்சுட்டு நம்ம மாவு இதுக்கு 1.5 கப் மாவு சேர்த்துக்கிறேன்னா 1.5 கப் மாவு சேர்த்து உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலைன்னா உப்பு லேசாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த புகை வரணும். அதுதான் இதுக்கு அளவு. புகை வந்துச்சுன்னா அந்த களிகோல் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா கிளறிடணும். பிறகு இது மாதிரி நல்லா கிளறிட்டு அடுப்பு மேலே வச்சு மாவெல்லாம் இது பண்ணிவிட்டு கீழே வச்சு நல்லா இது மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ நல்லா இழுத்து கிளறிட்டா சூப்பராக களி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஒரு ஆள் சாப்பிட தான் சாப்பாடு இருந்துச்சு, அதை களி செஞ்சதுனால இப்போ 3 பேருக்கு மிச்சமாகவே வந்துடும். பிறகு நல்லா உருட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா உருட்டிங்கன்னா களி ரெடிங்க. நான் இது மாதிரி உருட்டுறதுனாலே எனக்கு 3 உருண்டை வந்துச்சு. அதோட ஒரு சின்ன கப்பில் வந்துச்சு. அந்த கப்போட வீடியோவும் இருக்குது பாருங்கள். நான் வீடியோக்காக சும்மா அப்படியே கப்பில் தட்டி வச்சுருக்கேன். இது அதில் மிச்சமான களி 3 உருண்டை அதில் எக்ஸ்ட்ரா அந்த களி நான் கப்பில் தட்டி வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இதை ஒரு வாழையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் அது கவுத்தெடுக்கும். தண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இதை ஹோல்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம வல்லாரைக்கீரை துவையில் அரைச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரையும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. வல்லாரைக்கீரைக்கான ஃபுல் வீடியோ கீழே சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.